பெற்ற தாயினும் மாயன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. ஆவடியில போய் கிருஷ்ணர் கோயில பெருமாளை பேசிட்டு வந்தேன். நான் ஒரு திருமால் பக்தன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். திருமால் நண்பன். நேரத்தை ரொம்ப எடுத்துக்கல, நிறைய பெரிய மனிதர்கள்லாம் இருக்காங்க. அண்ணன் பல்லாண்டு நான் நம்புற இறையருளாலும் அவருடைய தத்துவத்தாலும் நானும் அவரு ராமானுஜருடைய பக்தர்கள். உயிர்களில் பேதமில்லை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய உரிமைக்காக 1000 வருடங்களுக்கு முன்பு திருக்குளத்தாரை எல்லாம் திருக்குளத்தார் என்று சொல்லி இந்த மக்களுக்கு வழிகாட்டிய அந்த ராமானுஜருடைய பக்தன் நான். பெரியார் பக்தன், அம்பேத்கர் பக்தன், அம்பேத்கர் தாசனை போல ராமானுஜ தாசன். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அந்த இனம் விடியலுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற என்னுடைய அருமை நண்பர் பல்லாண்டு வாழணும். அவரு சமூக துண்டு புரியணும், நல்லா இருக்கணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வலிகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு ரணங்கள், அதை தாண்டி உங்களை ஒரு நல்ல பாதைக்கு அழைத்து செல்ல அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்னன்னா, அதிகாரத்தை கைப்பற்று, மார்ச் ஃபார்வர்ட், கேப்டன் பவர்னர். அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் உங்களை பெரிய ஆளாக்குவதற்கும் அவர் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்து விடைபெறுகிறேன். ரணங்களையும் வழிகளையும் தாங்கி நிற்கும் மாபெரும் தலைவராய் நின்றிருக்கிறார் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு ஊடகவியலாளர் மைப்பா நாராயணன் அவர்கள் மரியாதை செய்துவிட்டார்.